ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் சிலுவையை பற்றிய உபதேசம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். சிலுவையை பற்றிய உபதேசம் நம்முடைய உள்ளான மனிதனை மறுரூபப்படுத்துகிறது. மனித சாயலாய் இருக்கிற நம்மை ஜென்ம ஸ்பாவத்திற்கு அடிமைப்பட்டு ஜென்ம ஸ்பாவத்தினாலே பிடிக்கப்பட்டு இருக்கிற நம்மை இந்த சிலுவையை பற்றிய உபதேசங்களை கேட்பதினாலும் தியானிப்பதினாலும் நமக்குள் தெய்வீக சுபாவங்களை உண்டாக்குகிறது. சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய உபதேசத்தை நம்பி விசுவாசிப்பவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றிய சிந்தையை உண்டாக்குகிறது. கிறிஸ்துவை பற்றிய சிந்தை எது? அது தேவனுக்குரியது, அது பரலோகத்திற்குரியது, அது தேவனுடைய மகிமைக்குரியது. சிலுவையை பற்றி நாம் சிந்திப்பதினாலும் தியானிப்பதினாலும் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய மாற்றங்கள், ஆவிக்குரிய பரிமாண வளர்ச்சி நமக்குள் உண்டாகிறது. நாம் மறுரூபப்படுத்துகிறோம். கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக கிறிஸ்துவை போல நாம் மறுரூபப்படுத்தப்படுகிறோம். இன்றைய நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்திருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய எதிர்காலத்தில் நடக்க போவதை அவர் நன்கு அறிந்து வைத்திருந்தார். தன்னுடைய எதிர்கால தேவ திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து வைத்திருந்தார். தான் எதிர்காலத்தில் நிறைவேற்ற வேண்டிய ஊழியத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து வைத்திருந்தார். எதிர்காலத்தை அறிந்து வைத்திருந்த ஆண்டவர் நிகழ்கால அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், அப்போஸ்தலரின் நடபடிகள் 10வது அதிகாரம் 38வது வசனம் சொல்லுகிறது, அவர் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குறவராகவும் நன்மை செய்கிறவராகவும் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை கேட்கவும் தங்களுடைய வியாதிகளில் இருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளவும் அற்புதங்களை விடுதலையை பெற்றுக்கொள்ளவும் திரளான ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள். திரளான ஜனங்கள் இயேசுவினிடத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவினால் செய்யப்படுகிற அற்புதங்களை கண்டு மேசியாவாகிய இரட்சகர் இவர்தான், இவர் தீர்க்கதரிசி என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. வரப்போகிற தீர்க்கதரிசி இவர்தான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. யோவான் சானகன் கூட இயேசுவினிடத்திலே தன்னுடைய சீசர்களை அனுப்பி வைத்து, வருகிறவர் நீர்தானா, வேற ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று தகவலை அறிந்து கொள்ள, அதாவது தான் தேவனுக்கு வழிகளை ஆயத்தப்படுத்தினாரே அந்த தேவன் இவர்தானா, தீர்க்க தரிசனங்களால் உரைக்கப்பட்டவர் இவர்தானா என்பதை அறிந்து கொள்ள விரும்பினான். அது மாத்திரமல்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவரை பிடித்து கொண்டு போய் ராஜாவாக மாற்றி விடுவதற்கு ஜனங்கள் விரும்பினார்கள் என்று சொல்லி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிகழ்காலம் எப்படி இருக்கிறது? இவரை ராஜாவாக மாற்றுகிறதற்கு ஜனங்கள் ஆயத்தமாயிருக்கிறார்கள். நிகழ்காலம் எப்படி இருக்கிறது? இவர் எங்கு சென்றாலும் திரளான ஜனங்கள் இவரை தேடி வருகிறார்கள். நிகழ்காலம் எப்படி இருக்கிறது? பலத்த செய்கை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருந்து வெளிப்படுகிறது. ஆனால் எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருப்பது என்பதை பாடுபட வேண்டும்,
மனுஷரால் தள்ளப்பட வேண்டும், வேதபாரகராலும் பிரதான ஆசாரியராலும் தள்ளப்படவும் பாடுபடவும் சிலுவையிலே அவமானங்களை அடையவும் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கவும் நிந்தைகளை அனுபவிப்பதும் தன்னுடைய எதிர்காலமாக இருந்தது. இந்த லெந்து காலங்களிலே நம்மை குறித்ததான நிகழ்காலம் என்ன, நம்மை குறித்ததான எதிர்காலம் என்ன, நம்மை குறித்ததான தேவனுடைய எதிர்காலம் என்ன? ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டாரே, நம்மை ரட்சித்தாரே, நம்மை அபிஷேகித்தாரே, அதனுடைய எதிர்காலம், அவருடைய நோக்கம் என்ன? நிகழ்காலம் அற்புதங்களால் நிறைந்திருக்கிறது, நிகழ்காலம் ஆசீர்வாதங்களால் நிறைந்திருக்கிறது. நிகழ்காலங்களிலே அவரை ராஜாவாக்குகிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் அவருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. நிகழ்காலத்திலே திரளான ஜனங்கள் அவரை தேடி வருகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த மேன்மையை விரும்பாமல் தன்னுடைய எதிர்காலத்திலே தான் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டதனுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் சித்தத்தையும் அறிந்தவர் மாத்திரம் அல்ல, அதை செய்வதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி இருந்தார். தாம் எருசலேமிலே பாடுபடுகிறதை குறித்து தம்முடைய சீசர்களிடத்திலே சொன்னபோது பேதுரு இது உமக்கு சம்பவிக்க கூடாது என்று சொல்லி இயேசுவை கடிந்து கொண்டான். ஆனால் இயேசு என்ன செய்தார்? எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்குரியவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்குரியவைகளை சிந்திக்கிறாய், நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய், எனக்கு பின்னாக போ என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஆயத்தமாயிருக்கிறீர்கள்? தேவ சித்தத்தை நீங்கள் இந்த பூமியிலே நிறைவேற்றுவதற்கு வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? தேவ சித்தத்தை நீங்கள் இந்த பூமியிலே நிறைவேற்றுவதற்கு விருப்பம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? தேவ சித்தத்தின் மேல் ஆர்வம் கொண்டவர்களாய் இருக்கிறீர்களா? பவுலை போல நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று தன்னுடைய எதிர்காலத்தில் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவ மனிதனாகிய பவுல் ஆயத்தமாயிருந்தானே, அப்படி நீங்கள் இன்றைக்கு தேவ திட்டங்களையும் சித்தங்களையும் நிறைவேற்றுவதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? இந்த லெந்து காலங்கள் நமக்கு நினைப்பு ஊட்டக்கூடிய ஒன்று. தேவ திட்டத்திற்கு நேராக வா, உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற தேவ சித்தத்தை அறிந்து கொள். உன்னுடைய நிகழ்காலத்தில் இருப்பதை வைத்து எதிர்காலத்தில் தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை ஒரு நாளும் மறந்து போய்விடாதே என்று சொல்லி இந்த லெந்து காலங்கள் நமக்கு நினைப்பூட்டுகிறது. ஆகவே கர்த்தர் பக்கமாய், தேவ வார்த்தை பக்கமாய் திரும்புவோம். கர்த்தாவே, என் நிகழ்காலத்தில் சம்பவிப்பதை அறிந்து, என் நிகழ்காலத்தில் எனக்கு இருக்கக்கூடிய வசதிகளை நினைத்து, என்னுடைய நிகழ்காலத்தில் எனக்கு இருக்கக்கூடிய அனுகூலங்களை வைத்து, என்னுடைய எதிர்காலத்தில் தேவன் எனக்கு வைத்திருக்கிற திட்டங்களை மறந்து போகாதபடி அதை நினைத்து அதற்காக பிரயாசப்படவும், அதற்காக நான் என்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளவும் உம்முடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்பீர்களே, ஆனால் உங்கள் வாழ்க்கை மகிமை உள்ளதா இருக்கும். அன்றைய பிரசன்னத்திலே நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த லெந்து காலங்களிலே சிலுவையை பற்றிய உபதேசத்தை தியானிக்க எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிற உன்னதமான சத்தியங்களுக்காக கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எதிர்கால எங்கள் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற தேவ திட்டத்திற்கு முழுமையுமாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.